வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம இன்றைய நடைமுறைக்கு ஓகேங்களா, எல்லா மனிதர்களும் உள்ள பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி ஓகேங்களா. ஸோ அதை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற கமாண்டோ ஃபிட்னஸ் அண்ட் ஃபைட் கிளப் சென்னை மாங்காயில் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் ஓகேங்களா, கொஞ்சம் ஓவர் வெயிட். ஏன்னா ஓவர் வெயிட்னா ஒரு லிமிட்டடாக ஒரு அவங்களுடைய கெப்பாசிட்டி 10 கிலோ 15 கிலோ கூட இருக்கிறாங்க வெயிட் ஓகேவா. அவங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும், வயசுனா ரொம்ப நாள் ஒரு 35-40 வயசு மேலே போனாலே முட்டி வலி வருது ஓகேங்களா. இப்போ இந்த கான்செப்ட் என்ன, இந்த ஒர்க் அவுட் நம்ம என்னன்னா அந்த மாதிரி முட்டி வலி உள்ளவங்களுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் இந்த ஏஜுக்குள்ள ஓவர் வெயிட்டான வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட், அதாவது இந்த கோட்டர்செப் மசில் ஓகேங்களா. இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்னிங் இல்லாமல் இருக்கிறதுனால லோடு வந்து என்ன ஆகுது, முட்டிக்கு போகுது ஓகேங்களா. ஆனால் அது ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும்னா நீங்கள் முட்டிக்கு லோடு கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ரென்த்னிங் பண்ண முடியும். ஆனால் முட்டி லோடு கொடுத்து ஆல்ரெடி முட்டி பெயின் வருது. அதனால இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் இப்போ வந்து என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி என்னுடைய டீம் ட்ரைனர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, மாஸ்டர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ நான் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸி ஒர்க் அவுட், ஒரு 4 நாள் ஒர்க் அவுட் தான் ஓகேங்களா. நீங்கள் வீட்டிலே செய்யலாம். உங்களுக்கு யாரோ பார்ட்னர் இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதோ ரோப்பு இல்லை பிடிக்கிறது கிரிப் ஏதாவது பிடிச்சி நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்க 4 எக்ஸசைஸ் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க, சேர் ஓகேங்களா. இப்போ இந்த பெஞ்ச் இருக்குதுங்க ஓகேங்களா, இந்த மாதிரி பெஞ்ச், இந்த மாதிரி பெஞ்ச் இருக்குன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த மாதிரி பெஞ்ச் இருந்தாலும் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த பாருங்களேன், இப்போ இந்த சைடும் கட்டுறேன், அந்த சைடு நான் கட்டிடுறேன். இப்போ நம்ம பார்த்துங்க பெஞ்சில் உட்காரோம் ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்து உட்கார முடியும் நம்மளால ஓகேங்களா. எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒரு சப்போர்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா. உங்கள் பார்ட்னர் உங்களுடைய ட்ரைனர் கூட இருந்தாங்கன்னா அவங்க கை பிடிச்சிங்க, இல்லை நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறவங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க உங்களுக்கு ஓகேங்களா. கை பிடிச்சிங்க ஓகேங்களா, அப்படி அவங்க கை பிடிச்சிங்க, அப்படி பிடிச்சிவாங்க. பிடிச்சிட்டு எந்திரிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நார்மலாக எந்திரிக்கிறீங்க ஓகேங்களா. எந்திரிக்கிறீங்க, உட்காடுறீங்க, எந்திரிக்கிறீங்க. இந்த சப்போர்ட்டோட ஒரு 30-40% லோடு நீங்கள் முட்டி கொடுத்தா போதும் ஓகேங்களா. நீங்கள் காலை இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் இது போல் ஃப்ரெண்ட்லி வச்சுக்கலாம், நல்லா இது போல் இப்படி அகலமாகவும் சுமோ டைப்லையும் இப்படி உட்காந்துக்கலாம் ஓகேங்களா. கை பிடிச்சிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. யாருமே இல்லையா, ரோப் ஜன்னலில் வந்து கயிறு போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நல்ல சப்போர்ட்டோட எந்திரிக்கிறீங்க, உட்காந்துறீங்க ஓகேங்களா. எந்திரிக்கிறீங்க, உட்காந்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு 5-10 கவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லைட்டான பழைய பெயின் ஃபீல் ஆகும். செய்ய உங்களுக்கு சரியாயிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இதை நீங்கள் அப்படியே இந்த சைடில் பாருங்க, உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. இந்த பாருங்க, இப்படி உட்காந்துட்டீங்களா பாருங்க, ஃப்ரீயாக கை சப்போர்ட் எடுத்து உட்காந்திங்க. உங்களுடைய ட்ரைனர் கை பிடிச்சிக்கங்க, இல்லை ஏதோ சப்போர்ட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எந்திரிக்கும் போது பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னா எந்திரிக்கும் போது நம்ம இப்படி பாடி மூடி கொடுத்தா எந்திரிப்போம், தப்பு ஒன்று தெரியும் ஓகேவா. நீங்க இப்படி கொடுத்து மூடி பாடி மூடி கொடுத்து எந்திரிங்க, மூடி கொடுத்து உட்காருங்க ஓகேங்களா. அப்படி சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி உட்காருங்க. ஸ்விஸ் பால் ஒரு பெரிய பால் இருக்கும், அந்த பால் ஹோம் ஒர்க் யூஸ் பண்ணலாம், ஜிம்ல இருக்கும். அந்த பால் இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த பால்ல நீங்க அழகாக உட்காந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து அதுவே வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம பாடி வெயிட்டை முன்னாடி கொடுத்து எந்திரிச்சுங்களா, ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் பாடி வெயிட்டை பேரலாவே பிடிச்சிக்கிறீங்க. இந்த பால் 1 2 3 இப்படி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அது முன்னாடி போயிட்டு அப்படி இருந்துச்சு, முன்னாடி போயிட்டு உட்காந்தோம் ஓகேங்களா. அது பேசிக். அதுக்கப்புறம் நம்ம இதை பண்றோம். அதுதான் நாங்கள் முன்னாடி என்ன செஞ்சேனோ அதான் அந்த சைட்லையும் செஞ்சு காட்டுங்க உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க, இதே பெஞ்சில் தான் அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. சிம்பிள் தான். லோடு வந்து நீங்க சிங்கிள் லெக் வந்து லோடு நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. அப்போ நம்ம லெஃப்டோ ரைட்டோ எந்த சைடு நின்றுட்டு இந்த பாருங்க, தூக்குறீங்க, வைக்கிறீங்க. 1 இப்படி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி தூக்குறீங்க, வைக்கிறீங்க. 2 இது போல 3. அப்போ என்ன ஆகுது, இங்கிட்ட லோடு வந்து சிங்கிள் லெக்ல போகுது. வைக்கிறீங்க, தூக்குறீங்க, வைக்கிறீங்க. இப்போ இவ்வளவு ஹைட் இருக்குன்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. நார்மல் இந்த பாருங்களேன், இந்த ஹைட் இருந்தா கூட இப்போ நார்மல் இந்த பாருங்களேன், இவ்வளவு ஹைட் இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்க, 1 அப்படி 2 அப்படி ஓகேங்களா. ஸோ இது போல நீங்க பண்ணலாம். அது ஹைட்டை பொறுத்து இருக்குது. நீங்க ஹைட் தேவைன்னா வச்சுக்கலாம், அந்த ஹைட் ஓகே. இதுக்கு மேலே ஹைட் தேவை ஓகேங்களா. நார்மல் அந்த ஸ்டெப்பர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது போல 2 ஸ்டெப்பர் வச்சு கூட. சிங்கிள் ஸ்டெப்பர் ரொம்ப சின்னதாக இருக்கும், அது இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா. செஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும், தரைக்கு வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும். டபுள் ஸ்டெப்பர் வச்சிங்கன்னா இவ்வளோ இருக்கும் ஓகேங்களா. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் 2 தலகாணி வச்சு கூட இந்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். பண்ணும்போது நல்லா லோடு தெரியும். முட்டியை லாக் பண்ணாதீங்க, அதை மெயின். வச்சுட்டு இப்படி முட்டியை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போதும் அப்படி முட்டியை லாக் பண்ணி அப்படி போயிட்டு வேகமாக அப்படி லாக் பண்ணாதீங்க. வைங்க, வச்சுட்டு லைட் அப்புறம் நல்லா லாக். இதை லாக்கு, இது பெண்டு. தூக்குறீங்க, வைக்கிறீங்க, தூக்குறீங்க, வைக்கிறீங்க. இப்படி முட்டி லைட் ஜஸ்ட் ஒரு 10% பெண்டிலே வைங்க ஓகேங்களா. இப்போ நம்ம 2 எக்ஸசைஸ் இதில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாங்க. இது வந்து நம்ம இது தேவையில்லை நமக்கு ஓகேங்களா. நல்லா நீங்க வந்து கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்றோம் நீங்க புரிஞ்சுக்கங்க. இது போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரெட்மில் உங்களுக்கு தேவையில்லை. பட் இந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஹைட், அதாவது பெஸ்ட் என்ன ஸ்டெப், வீட்டில் வந்து படிக்கட்டு ஓகேங்களா. படிக்கட்டு போதும். அப்போ நம்ம என்ன பண்றோம், இதை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் லெக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் லாங் நினைக்கிறீங்க, லெஃப்ட் தூக்கி வைக்கிறீங்க, மேலே ஏறுறீங்க. 1 ஓகேங்களா, அவ்வளோதான். 2 இப்போ இந்த லெக்கு நம்ம இங்க லெக்கு முன்னாடி வந்து என்ன பண்றோம், இந்த கோட்டர்செப் மசில் ஃப்ரண்ட் தைஸுக்கு லோடு கொடுத்து நம்ம ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா பேக் லெக் நம்ம என்ன பண்ணி லைட்டா புஷ் பண்ணிக்கிறோம். 1 சப்போர்ட் கிடைச்சிக்குது. அதே மாரி உங்களுக்கு வேணும்னா
நீங்கள் ஏதாவது சப்போர்ட் எடுத்து பண்ணலாம். 1 2 இது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 3 செட்டு போட்டுக்கலாம். இதில் 10 இதில் 10. இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிட்டு பாருங்க 1 இதை பிடிச்சிக்கிறீங்க, 2 இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் இது போல பண்ணலாம், 3 4 5 இது போல நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ரெண்டாவது எக்ஸசைஸ் பாருங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் லெஃப்ட் அப் எந்திரிக்கிறீங்க, ரைட் அப், லெஃப்ட் டவுன், ரைட் டவுன், லெஃப்ட் அப், ரைட் அப், லெஃப்ட் டவுன், ரைட் டவுன், லெஃப்ட் அப், ரைட் அப், லெஃப்ட் டவுன், ரைட் டவுன். ஒரு 20 கவுண்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ரைட் அப், லெஃப்ட் அப், ரைட் டவுன், லெஃப்ட் டவுன், ரைட் அப், லெஃப்ட் அப், ரைட் டவுன், லெஃப்ட் டவுன். இது போல என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு 10லேருந்து 20 கவுண்ட் பண்ணிக்கிங்க. அது மாதிரி 2 3 செட் போட்டுங்க. லெக் எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் நீங்கள் லெக்கு மட்டுமே டார்கெட் பண்ணுங்க. இந்த ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பேசிக்காக வலி ஸ்டார்டிங்கில் மட்டும் இருக்கும், முட்டி வலி உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது உங்களுக்கு அந்த பெயின் போயிடும். ஒர்க் அவுட் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் வால் சீட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வால் சீட் வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா, நீங்கள் ஏதாவது சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதோ நீங்கள் யாராவது சப்போர்ட் பிடிச்சிக்கலாம். இல்லையா இந்த பாருங்க, நீங்கள் இப்படி சப்போர்ட்டோட பட் யாரை பெட்டரா நீ கை இப்படியாவது உங்களோட ஸ்ட்ரெயினர் வச்சு பிடிச்சிட்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ காலை மாதிரி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிடுங்க, வெறும் செவரில். ஓகேங்களா? இது மாதிரி பில்லர்னு அவசியம் இல்லை, நீங்கள் செவரில் கூட மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா பாடி சப்போர்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட். ஓகேங்களா? வித்தவுட் மூவ்மெண்ட், எதுவுமே மூவ்மெண்ட் பண்ணல, ஆனால் மசில் லோட் போகுது. இதுதான் நம்மளுடைய எக்ஸசைஸோட இந்த எக்ஸசைஸோட மெயின் கான்செப்டே தான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ முடியுதோ ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் 30 செகண்ட் எவ்வளோ முடியுதோ நல்லா ஸ்டெபில் நல்லா உட்காருங்க. ஓகேங்களா? இப்போ வெயிட்லாம் வச்சு பண்ணுவாங்க, இப்போ எதுவும் வெயிட்லாம் வேணாம், நார்மல் உங்கள் பாடியை நல்லா ஹோல்ட் பண்ணி உட்காருங்க. ஓகே, இது போல் நீங்கள் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது உங்களுடைய பார்ட்னர் கை பிடிச்சி நீங்கள் எந்திரிக்கலாம். இல்லையா இப்படி எந்திரிக்க முடியல, அதாவது கை யாரும் உங்களுக்கு கை கொடுக்க ஆள் இல்லை, பிடிச்சி தூக்க ஆள் இல்லைன்னா பாடி வெயிட் ஃப்ரெண்டில் கொண்டு போங்க, கையால் இப்படி புஷ் பண்ணி. ஓகேங்களா? புஷ் பண்ணி இப்படி எந்திரிச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெஞ்சில் வந்து 2 எக்ஸசைஸ் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப்பில் அது வந்து ஒரே இதுதான், அது வந்து நம்ம அது ஒரு எக்ஸசைஸ் கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, பட் 2 டைப்பில் பண்ணோம். ஓகேங்களா? அப்படி பார்க்க போனால் இதில் 2 அதில் 2 இது ஒன்று, மொத்தம் 5 எக்ஸசைஸ் தான். சூப்பரான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் பேசிக்காக அது 1 மாதம் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட், அதை வெயிட் தூக்கிட்டு இந்த மாதிரி பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.